ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தன் சகோதரனின் தேவையை ஒருவர் பூர்த்தி செய்ய ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய அல்லாஹ்வும் ஈடுபடுகிறான். நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, என்ன வேலை செய்றீங்க? ஒருத்தருடைய தேவை, உங்கள் சகோதரன் அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய நீங்க ஒரு வேலையை செய்றீங்க. அப்போ உங்களுக்காக யார் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க? அல்லாஹ்வும் வேலை செய்கிறான், ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். என்ன ஈடுபாடு? என்னறிய அந்த சகோதரனுக்கு நான் நன்மை எப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தேனோ, தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தேனோ, அதே போல அல்லாஹ் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நாம நினைச்சது நடக்காம போயிடலாம், ஆனா அல்லாஹ் எடுத்ததை செய்யாம விட்டுருவானா? உறுதியா நினைச்சுக்கோங்க, நாம எடுக்கிறது வெற்றி அடையாமலும் போயிடலாம், ஆனா அல்லாஹ் வெற்றி அடையாம போயிடுவானா? அப்போ வெற்றி அடையக்கூடிய அந்த அல்லாஹ்வே நமக்காக என்ன செய்கிறான்? ஒரு ஈடுபாடு. இந்த மனிதனுக்கான தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன் என்கின்ற ஒரு செயலை செய்கிறான். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தில்லாஹு ஃபலா முضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. அந்த ஏகரின் சாந்தியும் சமாதானமும் மன்னரார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார், அவருடைய சத்திய சார்ந்த மக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் இந்த ஏகத்துவத்தை தன் உயிர் மூச்சாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக என் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். தினமும் நாட்கள் கடந்து செல்கிறது. எப்படி நாட்கள் கடந்து செல்கிறது என்பதை கணிக்க முடியாத அளவிற்கு நாட்கள் மிக வேகத்திலே சென்று கொண்டிருக்கிறது. நம்மிடம் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கிறதா என்பதை நாம் தான் தினமும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அத்தகைய ஒரு வாழ்க்கை நமக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் உயிரும் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த வாழ்வை நாம் வீணாக்கிவிடக்கூடாது என்பதை எல்லாம் தெள்ள தெளிவாக நாம் உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஒரு முஸ்லீமுடைய கடமை என்ன? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு எப்பேற்பட்ட வகையில் உபகாரம் செய்யலாம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமின் சகோதரன் ஆவான். அப்போ ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் என்று சொன்னால், தன்னுடன் கூட பிறந்த சகோதரரை எப்படி பார்ப்பாங்க? அவரை தட்டி கொடுக்க வேண்டிய இடத்தில் தட்டி கொடுப்பதும், அல்லது தட்டி கேட்க வேண்டிய இடத்துல தட்டி கேட்க வேண்டும், ஒரு அண்ணனோட கடமையாக இருக்கும். ஒரு பெரியவர் வீட்டில் இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு அதுதான கடமையாக இருக்கும். அப்போ அவரை போன போக்கில் விட்டுட்டா இந்த உலகத்திலும் அவர் வாழ்க்கை வீணாகிவிடும், மறுமை வாழ்க்கையிலும் வீணாகிவிடும். அப்போ இந்த வாழ்க்கையில் நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால் அதில் எந்த சிரமங்கள் இருக்காது, பெரிய பாதிப்பை உண்டாக்காது. ஆனால் மறுமையில் ஒருவர் இழக்கிறார் என்று சொன்னால், மறுமையை ஒருவர் இழக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையினுடைய இழப்பு என்றுமே ஈடுகட்ட முடியாது. மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கவும் பட முடியாது, மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்போ ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சகோதரர் ஆவார் என்று சொன்ன உடனே அதுக்கடுத்து என்ன? அவரால் அவனுக்கு எந்த அநீதியும் இழைக்கப்படாது. ஒரு முஸ்லீமால் இன்னொருவருக்கு அநீதி இழைக்கப்படாது, அநீதி இழைக்கப்படவும் மாட்டாது, அநீதி இழைக்கவும் படாது. ஒருத்தர் அநீதி இழைக்க மாட்டாரு, அவரால் இவருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகாது. ரெண்டு பேத்துக்குமே பாதுகாப்பு. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? தன்னால் பிறரும் அநீதி இழைக்கப்படக்கூடாது, தானும் அநீதி இழைக்கப்பட்டு விடக்கூடாது. அதன் தொடர்ச்சியாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன் சகோதரனின் தேவையை ஒருவர் பூர்த்தி செய்ய ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய அல்லாஹ்வும் ஈடுபடுகிறான். நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, என்ன வேலை செய்றீங்க? ஒருத்தருடைய தேவை, உங்கள் சகோதரன் அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய நீங்க ஒரு வேலையை செய்றீங்க. அப்போ உங்களுக்காக யார் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க? அல்லாஹ்வும் வேலை செய்கிறான், ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். என்ன ஈடுபாடு? என்னறிய அந்த சகோதரனுக்கு நான் நன்மை எப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தேனோ, தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தேனோ, அதே போல அல்லாஹ் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நாம நினைச்சது நடக்காம போயிடலாம், ஆனா அல்லாஹ் எடுத்ததை செய்யாம விட்டுருவானா? உறுதியா நினைச்சுக்கோங்க, நாம எடுக்கிறது வெற்றி அடையாமலும் போயிடலாம், ஆனா அல்லாஹ் வெற்றி அடையாம போயிடுவானா? அப்போ வெற்றி அடையக்கூடிய அந்த அல்லாஹ்வே நமக்காக என்ன செய்கிறான்? ஒரு ஈடுபாடு.
இந்த மனிதனுக்கான தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன் என்கின்ற ஒரு செயலை செய்கிறான். அதன் தொடர்ச்சியாக ஒரு முஸ்லீமின் தேவையை அல்லது ஒரு முஸ்லீமுடைய துன்பத்தை, ஒரு துன்பத்தைன்னு வச்சுக்கோங்க, அந்த அதிசய ஒரு துன்பத்தை போக்குவதற்காக ஒருவர் முயற்சி செய்கிறார் என்று சொன்னால் மறுமையின் துன்பத்தில் ஒரு துன்பத்தை அல்லாஹ் அவரை விட்டு போக்குகிறான். நீங்க ஒரே நன்மை செய்யலாம், ஒரே ஒரு நன்மை எடுத்துக்கோங்க. நீங்க இன்னைக்கு என்ன நினைச்சிருக்கீங்க? ஒரு முஸ்லிமுக்கு ஒரு துன்பம், அந்த துன்பத்தை நான் என்ன பண்ண போறேன்? நீக்க போறேன், உதவி செய்ய போறீங்க. உங்களுடைய மறுமையில ஒரு துன்பம் இருக்கும்ல, நீங்க தப்பு செய்யாம இருக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டீங்க, அதுக்கான குற்றம் ஒன்று இருக்கும்ல, துன்பம் ஒன்று இருக்கும்ல, அந்த துன்பத்தை அல்லாஹ் என்ன செய்து விடுவான்? உங்களை விட்டு நீக்கி விடுவான். அப்ப நீங்க பிறருக்கு எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு. நான் பிறருக்கு நல்லதை செய்யணும்னு நினைச்சா எனக்கு நல்லது நடக்கும். நான் பிறரை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் நாளை மறுமையில் என்னை ஏமாற்றி விடுவான். ஆகவே ஒருவர் தனக்கு எதை எதிர்பார்க்கிறாரோ அதை பிறருக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம இந்த ஹதீஸில் என்ன பண்றோம்? அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் சகோதரர் ஆவார். அப்ப நம்ம அந்த கடமையை காட்ட செய்யணுமா? இன்னைக்கு பல பேருக்கு பல தேவைகள் இருக்கும், நம்மால செய்ய இயலும், ஆனா செய்வோமா? எங்க பாய் நம்மளுடைய வேலைக்கு இன்னும் எதுவும் செய்ய முடியல, நம்ம வேலையை நம்மளால பார்த்துக்க முடியல, பிறரோட வேலையை நம்ம எப்ப செய்யறது? என்னுடைய கடமையை நிறைவேற்ற முடியல, பிறருக்கு நான் எப்படி அவர்களுக்கு நன்மையை ஏவுவது? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து விடவே கூடாது. நல்லா செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லட்சியமாக இருந்தது அல்லாஹ் எதற்காக அனுப்பினான்? இந்த மார்க்கத்தில் உள்ள நல்ல செய்திகள், போதனைகள் கொடுக்கப்பட்டு அந்த நற்போதனையின்படி மனிதர்கள் வாழ்ந்து சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அப்ப அதற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடியது யாரு? இப்லீஸும் சைத்தானும். அப்ப அவனுடைய செயல்பாடு இதை வெற்றி அடையக்கூடாது. இப்ப நம்ம வாழ்க்கை தெளிவா பார்ப்போம், யாருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையா, அல்லது இந்த சமுதாயத்திற்கே பகிரங்க எதிரி என்று சொன்னா உங்களுடைய வாழ்க்கையா? நல்ல சிந்தித்து பார்க்கணும். நாம் ஒவ்வொருவரையும் கணித்துக் கொண்டிருக்கிறது போல படைத்த இறைவன் ஒவ்வொருவருக்கும் கணித்துக் கொண்டிருக்கிறான். அதை என்ன பண்ணிட்டு இருக்கான்? வானூரில் வைத்து எழுதி கொண்டிருக்கிறான். ஒரு சமுதாயம் வராங்க, ஒரு முற்பகல் நேரம். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குலத்தினர் வராங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்கன்னு சொன்னா, செருப்பணியிலே, கால்களில் செருப்பு இல்லை, அப்ப அது வாங்கிறதுக்கு காசு இல்லை. அதே போல என்ன ஆகல, அவர்களுடைய ஆடைகள் கிழிந்து கிடக்கு, அரை நிர்வாணமாக இருக்கிறார்கள். முழுமையான ஆடை கிடையாது, ஒரு கம்பளியோ அல்ல நீல அங்கியோ அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தினர் என்ன பண்றாங்க? பெரும்பாலானவங்க அவங்க என்ன கூட்டத்தினர்? முலர் கூட்டத்தினர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதை பார்க்கும், அவங்க கழுத்தில் என்ன பண்ணிருக்கு? வாளானது தொங்க விடப்பட்டிருக்கிறது. இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனே முகம் என்ன ஆயிருக்கு? மாறி விடுகிறது. அந்த கூட்டத்துடைய நிலைமையை பார்த்தோன்னே, நாம இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை நம்ம கண்ணுக்கு நேரா பார்க்கிறோமே, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவோ நல்லா இருக்கு. ஒரு டக்குன்னு ஒரு முகம் மாறும்ல, ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே போய் தவறு செஞ்சுட்டீங்களான்னு கேட்பாங்களா? மாட்டாங்க. தவறு செய்தவங்க எப்படி கடுமையாக கேட்பாங்க? அந்த மாதிரி அந்த முகம் மாறுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமே மாறி விடுகிறது. அப்புறம் என்ன செய்யறாங்க? டக்குன்னு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள திரும்ப வெளியே வர்றாங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, நீங்க பாங்கு சொல்லுங்க, தொழுகைக்கான அழைப்பை கொடுங்கன்னு சொல்றாங்க. தொழுகையின் அழைப்பு கொடுத்து இக்காமத்தும் கொடுக்கப்பட்டு தொழுது முடித்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரை நிகழ்த்துறாங்க, ஒரு பயான் செய்யறாங்க. எடுத்தோடனே என்ன ஓதுறாங்க தெரியுங்களா? மக்களிடம் எச்சரிக்கை செய்ய போறீங்களே, 4வது அத்தியாயத்தில் 1வது வசனம் வரக்கூடிய, மக்களே உங்கள் ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்த இறைவனை பயந்து கொள்ளுங்கள் என்கின்ற வசனத்தை முழுசா ஓதி, அதன் தொடர்ச்சியாக அல் ஹஷர் சொல்லக்கூடிய அத்தியாயமான அதுல ஒவ்வொருவரும் நாளை மறுமைக்காக தாம் எதை உட்படுத்தியுள்ளோம் என்பதை எண்ணி பார்க்கட்டும் என்கின்ற எச்சரிக்கை ஊட்டக்கூடிய வசனங்களை ஓதுறாங்க. 59வது அத்தியாயம் 18வது வசனத்தை ஓதுறாங்க, முழுமையா ஓதிடுறாங்க. அப்ப இதுல என்ன செய்தி? நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் செய்தி. அதில் முழு வசனங்கள் ஓதிட்டு அடுத்தது நீங்கள் மறுமைக்காக என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத செய்தி. அப்ப மறுமைக்கு இன்னைக்கு நாமெல்லாம் என்ன
உட்படுத்தி வச்சிருக்கோம். நான் படிச்சு முடித்த பிறகு இங்க ஒரு வீடு கட்ட போறேன், 1 ஏக்கர் நிலம் வாங்கி வச்சிருக்கேன், இத்தனை சென்ட் நிலம் வாங்கி வச்சிருக்கேன், இப்படி எல்லாம் அமைத்துக்க போறேன், இல்ல ஒரு பிசினஸ் அமைக்க போறேன், இந்த உலகத்தில் சொல்றேனே, மறுமையில நமக்காக தேர்வு செய்யப்பட்ட இடம் எது? நாம் எதை எடுத்து வச்சிருக்கோம், எதை நாம் பிடிச்சு வச்சிருக்கோம்? ரமலான் மாதம் வேற, நன்மைகள் நிறைய சம்பாதிக்கக்கூடிய காலம். ஒருத்தர் சொல்லுவாரு, வீட்டில் சம்பாதிக்கக்கூடிய காலத்துல நம்ம வீட்டில் சும்மா இருந்தா, சம்பாதிக்கக்கூடிய காலத்துல வீட்டில் இருக்கே, போய் சம்பாதிக்க வேண்டியதானே? உனக்கு என்ன இளமை வயசு தானே, முதுமை அடைஞ்சிட்டியா? உன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணு, சம்பாதி, வெறுமனே வீட்டில் இருக்காதே இப்படின்னு வீட்டிலே பெற்றோர்களே சொல்லுவாங்க. இப்ப ரமலான் மாசம் நம்பிக்கையோடு நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு கூலி கிடைக்க போகுது. இரவு தொழுகை தொழுது இருக்கும், முன்பாவங்கள் சிறுபாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய காலகட்டம். உண்மையாலுமே இறை நம்பிக்கை கொண்டு நம்பிக்கையோடு நாம் தொழுதால், நன்மையை எதிர்பார்த்து தொழுதால், முன்னாடி இருக்கக்கூடிய சிறுபாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். எப்படியோ ஒரு பக்கம் மறுமைக்கு உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? இப்பேற்பட்ட ஒரு வசனங்களை ஓதி நபிகள் நாயகம் சொன்ன உடனே கூட இன்னும் சில வார்த்தைகள் சொல்றாங்க. உங்களில் தங்க காசுகளோ பொற்காசுகளோ அல்லது வெள்ளியோ அல்லது ஒரு சாவு கோதுமை, ஒரு சாவு பேரிச்சம்பழம் அல்லது பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டையாவது செய்து விடுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. எதுவுமே கிடைக்கல, உங்களால் எதுவும் முடியாதா? ஒரு பேரிச்சம்பழத்துடைய ஒரு சின்ன துண்டு உங்களுக்கு கிடைக்காதா? யோசிச்சு பாருங்க, இத்தனோட அற்பத்திலும் அற்பமானது ஒரு பேரிச்சம்பழமே சின்னதாக இருக்கு, அதுல ஒரு சின்ன துண்டு, அதை கொடுக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி ஒரு நன்மையை நீங்க செய்ய மாட்டீங்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய உடனே மாற்று உள்ளத்துல சகாபாக்களிடையே உடனே போறாங்க. வீட்டுல போய் ஒருத்தர் ஒரு சாவு பேரிச்சம்பழம் கொண்டு வராரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அதை செய்யறாரு. ஒருத்தர் ஒரு சாவு கோதுமை கொண்டு வராரு. இப்படி எல்லாம் கொண்டு வந்து குவிஞ்சிருச்சு. அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை வேறொரு பக்கம் போகுது. அங்க ஒருத்தர் அன்சாரி தோழர் தன்னுடைய பொருட்களை தூக்கவே முடியல. அவரால் தன்னுடைய பொருளை மற்றவங்களை ஏதோ கைக்கு எட்டினது கொண்டு வந்து குடிச்சுட்டாங்க, இவரால் தூக்கவே முடியல. எவ்வளவு பெரிய தர்ம சிந்தனை இருக்கும் நினைச்சு பாருங்க. மற்றவங்களுக்கு தர்ம சங்கடம், எங்களை கைக்கு மீறி கொடுத்துட்டா நான் சாப்பிட்றதுக்கு இல்லாம போயிருமே, எங்கிட்டயே 100 ரூபா தான் இருக்கு, அடுத்த வேலை சாப்பாடு எப்படி, இப்படி நினைக்கல. அன்சாரி தோழர் என்ன செய்யறாரு, ஒரு பொருளை கொண்டு வரணும்னு நினைக்கிற, தூக்க முடியல. அப்படி தூக்கிட்டு வர்ற அவரை பார்த்த உடனே முதல்ல நம்ம என்ன சொன்னோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூஞ்சி மாறிச்சுன்னு சொன்னோம்ல, இப்ப மீண்டும் பொன்னிறமாக மாறிடுச்சு. முகம் என்ன ஆயிடுச்சு, பளிச்சுன்னு மாறிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. முதல்ல அந்த கூட்டத்தை பார்த்து வருத்தப்பட்டார்கள், இப்போ சந்தோஷம் அடைஞ்சாங்க, அவ்வளவு பொருள் வந்துச்சு. அப்ப அந்த நபித்தோழரை அவர் பார்க்கிறாங்க, அவங்களை பார்த்து மக்களிடம் சொல்றாங்க, இனி உரை முடியல. என்ன சொல்றாங்க, உங்களில் இந்த இஸ்லாத்தில் ஒரு நன்மையை ஒருவர் செய்து அதை பார்த்து இன்னொருவரும் செய்தால் அதற்கான நன்மை உங்களுக்கு உண்டு. இவர் இவ்வளவு தர்மம் செய்கிறாரே, அதே போல இந்த முதற் குலத்துக்காக இவ்வளவு தர்மத்தை செய்கிறாரே, அதே போல நீங்களும் செய்தீங்களே, அந்த நன்மையெல்லாம் அவருக்கு தான். இதே உங்களில் ஒருவர் பாவம் செய்து இஸ்லாத்தினுடைய ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க, அந்த இன்னொருத்தரையும் பலிகடா ஆக்கிட்டீங்க, அந்த பாவமும் உங்களை தான் சாரும்னு சொல்றாங்களே. ஒவ்வொருவரையும் சிந்தித்து பாருங்கள். நாம் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் நம்மளை பார்த்து ஒருத்தர் செய்வார். நீங்க ஒரு நல்லது செஞ்சீங்கன்னா உங்களை பார்த்து செய்ய கூட வருவாரு. நீங்க கெட்டது செஞ்சு பாருங்க, அடுத்த நிமிஷம் உங்களோட கெட்டது செய்யறதுக்கு ஒருத்தர் வருவார். நீங்க எதை தேர்வு செய்யறீங்கன்னு முடிவு பண்ணுங்க. சாதாரண விஷயம் கிடையாது. பாவம் அவர் செஞ்சுட்டாரு, எனக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு அவருடைய பாவம் சேர்த்து தொடரும், பாவம் உங்கள் பின்னாடியே தொடர்ந்து வரும். இப்ப இந்த ரமலானிலே அப்படி நாம் எத்தனை நன்மைகளை விட்டோம்னு தெரியாது. நீங்க இன்னைக்கு விட்டதில்லை, எவ்வளவு யாரோ ஒருவருக்கு தெரியாதனமா அநியாயமான முறையில் நீங்க ஒரு விஷயத்தை செய்யாம அவர்களையும் அந்த தவறை செய்ய வச்சிருந்தீங்கன்னா அந்த பாவம் உங்களை சார்ந்து விடும். இதுவே நீங்கள் உண்மையா நாம எவ்வளவு நேரம் தொலைப்போறோம், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரத்தில் நாம் நன்மைகளை செய்கிறோம். இப்ப நீங்க பள்ளிக்கு வந்துட்டீங்க, உங்களை பார்க்க ஒருத்தர் பள்ளிக்கு வருவார்.
அப்போ சிந்தித்து பாருங்கள், நாம் எதை செய்கிறோமோ அதுதான். நான் இப்படித்தான் என்பதற்கு அல்ல, எப்படியும் என்பதற்கு அல்ல. இந்த மார்க்கம் ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதை வைத்து உரசி பார்த்திடலாம், எது தங்கம் எது சொக்க தங்கம். நான் தங்கத்துக்கு கீழே சொல்லல, எது தங்கம் எது சொக்க தங்கம் கண்டுபிடிச்சிடலாம். எது நபியெல்லாம் சொல்றது மூஞ்சில மலர்ச்சியை கொண்டு வந்துச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம கிட்ட என்ன வாய்ப்பு இருக்கு? நன்மைகளை செய்யணும். ஒரு தடவை சொன்னாலே புரிஞ்சுக்கும் இல்ல, பல தடவைனாலும் நம்ம பயான்ல சொல்ல தயாரா இருக்கும். எத்தனை செய்திகளை கேட்கிறோம், நாம் பின்பற்றுவதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம் என்பதை நினைத்து தர்ம சிந்தனையை தர்ம சங்கடமா நினைச்சிடக்கூடாது. ஒருத்தர் உதவி செய்ய முன் வருகிறார் சொன்னால் அவருக்கு எவ்வளவு பெரிய நன்மை. யாருக்கும் வராத எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் உங்களை தான் அல்லாஹ் முதலில் தேர்வு செய்வான். மற்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு நல்ல உள்ளத்தை கொடுத்த அல்லாஹ்வுக்காக நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி போயிட்டே இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் தினமும் அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்கக்கூடியவர்களாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நெறிகளை எடுத்து பின்பற்றக்கூடிய வரிசையிலே உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் என்றுமே ஆக்கி அருள்வானாக. தர்மம் என்பது தர்மம் மட்டுமே, தர்ம சங்கடம் கிடையாது என்பதை மனதில் பதிய வைத்தவர்களாக நாம் என்றுமே நம்முடைய செயல்பாடுகளை பயனடையக்கூடியவர்களை, நம்முடைய தேவையுடையவர்களை அறிந்து நாம் அவர்களுக்கு நன்மை செய்தால் அல்லாஹ் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வான் என்பதை நாம் உள்ளத்திலே பதிய வைக்கக்கூடியவர்களாக இருந்து நாம் அமல்களை சரியாக செய்வோம். அல்லாஹ்வுடைய என்றுமே அவருடைய கருணையை எதிர்பார்த்தவனாக அவனை மட்டுமே பிரார்த்தித்துக் கொண்டவனாக என்ற உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.